Hello, my dear friend. Welcome to my vlog after so long. நான் வந்து இந்த vlog ஷூட் பண்ணேன் பிகாஸ் நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்ன்ஷிப்போட ரொட்டீன்ஸ் அண்ட் நியூ ஹாஸ்டல், நியூ பிளேஸ் அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த vlogs வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் இஃப் யூ லைக் டு support me, do like, comment, share and subscribe to my channel. And with no further delay, let's get into the video. இப்போ வந்து பஸ்ஸு இந்த பக்கம் போயிருக்கு. ஸோ அதுதான் ரிட்டர்ன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பஸ். ஸோ ஒரு வழியாக நான் வந்து ஆஃபீஸ் வந்துட்டேன். எனக்கு தெரியல உங்களுக்கு என் வாய்ஸ் கேட்குதான்னு, பட் நான் அந்த தைரியத்தில் மைக் வேலை எடுத்துனாங்க. இன்னைக்கு வேலை எப்படி போகுது பார்க்கலாம். இன்னைக்கு வந்து டே 3 இன்டர்ன்ஷிப்பா. ஃபஸ்ட் நாள்லேருந்து நான் வந்து சேல்ஸ் கால் வந்து பேசின்னு இருக்கேன். பட் இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்தே வந்து ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோ அது வந்து இப்போ இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக வந்துருக்கு. எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த 10 கால் பேசி முடிக்கும் போது. சாப்பாடு வந்து தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். இந்த ஹாஸ்டலில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் தக்காளி சாதம் வந்து சாப்பிட்றேன். எப்படி இருக்கு பார்க்கலாம். ஹாஸ்டலில் தக்காளி சாதம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லஞ்சு சாப்பிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு கால் பண்ணியிருப்பேன். யாருமே எடுக்கல. ஒருவேளை இந்த டைமில் எல்லாரும் தூங்கிட்டாங்களோ. ஸோ ஒரு 5 o'clock மேலே திருப்பியும் ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்வீட்டடு கொண்டாடு. கால் பேசும்போது நிறையா கேள்வி கேட்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரும், நமக்கும் ஒரு தெளிவு வரும். இந்த தெளிவே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து நிறைய கேள்வி கேட்கணும் போல இருக்குது அப்படின்ற ஒரு யோசனையே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. அதனால தான் இப்போ பாருங்கள், நான் வந்து என்னென்ன கேள்வி கேட்கணுன்னு போர்டில் சும்மா எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேள்விகள்லாம் ஒரு கால் பேசலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறேன். ஆனால் வந்து யாருமே கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தயாராக இருந்தால் கூட அவங்க தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில கால் இந்த நோன்னு வருது, டக்குன்னு நோ சொல்லிடுறாங்க தெரியுமா. இல்லை வந்து டக்குன்னு சம்மந்தம் இல்லாத ஒரு ட்ரைனிங் கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம், ஒரு டக்குன்னு என்ன சொல்கிறது தெரியல, ஒரு பதட்டம் வந்துடுது. அதுதான். ஸோ நான் போய் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அப்புறமா மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஓகே.
ஏதாவது சாப்பிடணும் போல ஒரு கிரேவிங். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். ஹாஸ்டல் ஆப்போசிட்டில் தான் இருக்குது, அதனால தான் பொறுமையாக உட்காந்து தின்னுட்ருக்கேன். ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நான் வந்து எந்த நேரத்தில் வாய் வச்சேன்னு எனக்கு தெரியல. நேற்று வந்து நான் எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயுமே வெயிட் பண்ணாமல் உடனே பஸ்ஸு கிடச்சிது அப்படின்னு வந்து காலையில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ பேசும்போதெல்லாம் சொல்லின்னு இருந்தேன். என் வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் அரை மணி நேரமாச்சும் வெயிட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நீ வந்து யூஸ்வலாக 8 மணிக்கு வர வேண்டிய ஆள் 8:30 மணிக்கு வந்து சேர்றேன். டேப்பன்ஸ் பழகணும் இன்னும் கொஞ்சம். ஸோ பேக் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, மாட்டிட்டு நிற்க முடியல. அது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அவ்வளோதான். இந்த vlog நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நல்லா வந்திருக்கு, நான் எனக்கே பிடிச்சிருந்துச்சு எடுக்கும்போது. எனக்கு எப்போவுமே vlog எனக்கு பிடிக்கும். ஸோ இது எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் I'll see you in another vlog in next week. ஓகே, வீக்லி vlog போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்குறேன். ஓகேவா? டாடா, பாய், டேக் கேர்.